ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை இந்த நாளிலும் மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து கர்த்தரை இந்த வேளையிலே பாடி மகிமைப்படுத்துவோம். அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே ஆத்துமாவை தேற்றி திருப்தி ஆக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாருமாக, எனக்கு ஒரு நாளும் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நாளும் குறைவே இல்லை என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். ஆமென். என்னை மேய்க்கின்றார். கண்ணிரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். கண்ணிரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆமென். ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், ஆமென், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்திலே இவ்விதமாய் தாவீது சொல்லுகிறார். அங்கே ஆரம்பத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பதாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒரு துரத்தப்பட்ட நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே,
நிற்கதியான நிலைமையில இருக்கிற அந்த சூழ்நிலைமையில தாவீது பாடின ஒரு பாடல், என்ன ஒரு அருமையான பாடல் பாருங்கள். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, சத்தமாய் சொல்லும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. எப்பொழுது தெரியுமா அவர் அதை எப்பொழுது சொல்லுகிறார் என்றால் 8ஆம் வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் குறைவே வைக்க மாட்டார். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு விருத்தியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட நாமும் கர்த்தர் நல்லவர் என்கிறதான அந்த உணர்வோடு கூட, அந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார் என்று சொல்லி இந்த வேளையில உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் என் தலையை சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார், ஆமாண்டவரே பரிசுத்த ஆவியை நீ பொழிந்தருளுவீராக, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், ஓ எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவரே, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, சிங்க குட்டிகள் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே, நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர்
பாதத்தில் அமர்ந்திருப்பேன் என் ஜீவிய காலமெல்லாம். அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி அவரை உயர்த்தி பாடி மகிழ்ச்சியாக என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். ஓ ஆமாண்டவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி ஆமாண்டவரே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எல்லாரும் எழும்பி நின்று தேவனாகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென். எந்தனுக்கே
ஆட்டுக்கோட்டி என்ற ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற ரத்தத்தினால் வல்லமை உண்டு. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே, ஓ என்னை குணமாக்கும் வல்லமை, என்னை சுகப்படுத்தும் வல்லமை, கர்த்தாவே என்னை விடுவிக்கும் வல்லமை, என்னை உயர்த்தும் வல்லமை, என்னை மேன்மைப்படுத்தும் வல்லமை, என்னை கனப்படுத்தும் வல்லமை, என்னை ஆசீர்வதிக்கும் வல்லமை இந்த நாளிலே ஆண்டவரே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டி என்ற ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ரபலபௌதி அந்தரபலபா திகவரசமனலனலரபௌதி அந்தரபரபலபா. ஆவியானவரே ஆவியானவரே விடுவிக்கிற கரமாண்டவரே, விடுவிக்கிற கரமாண்டவரே, அபிஷேகம் கரமாண்டவரே. ஓ ஹalleluya. நிரப்புகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை, நிரப்புகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் வல்லமை ரிவாகபரஷரதனலரபா அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. இந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை இந்த நாளில் திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி உடைய வல்லமையினால் இடைகட்டுவீராக. தேவை தேவா இப்போ தாரும் தேவா. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஹalleluya, ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவன் புதுப்பிக்கிற ஆவியானவர், நம்மை புதுப்பிக்கிறவர் ஹalleluya, மறுபடியுமாய் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், எல்லா கட்டுகளும் உடைந்து போகத்தக்கதாக விடுதலை அளிக்கிற பரிசுத்த ஆவியானுடைய கரத்துல ஆண்டவரே உம்முடைய விடுதலை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய சுகமாக்கும் கரம் ஆண்டவரே நிரப்புகிற ஆசீர்வாதம் இந்த நாளிலே என்னை நோக்கி அப்பா இந்த இடத்துல கடந்து வருவதாக. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்தமுள்ளவரே, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya. ஆண்டவரே விடுவிக்கிற ஆவியானவர் இந்த நாளிலே அசைவாடுவீராக. என்னுடைய எல்லா சிறைப்பட்ட வாழ்வுக்கு கர்த்தர் ஒரு விடுதலை தருவீராக. கேட்போம் எல்லாரும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கமுடையவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் விண்ணப்பத்தை கேட்பவர், அவர் நம்முடைய கண்ணீரை காண்பவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லவே இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். அவரால் எல்லாம் கூடும். ஹalleluya. ஒருவேளை பல நாட்களாக பலவிதமான சூழ்நிலைமையில நீங்கள் சில குறிப்பிட்ட காரியங்களுக்காகவும் சமாதானத்துக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் தேவனை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அன்றைக்கு ஒரு சகோதரி ஒரு சின்ன விசுவாசத்தோடு கூட கடந்து வந்தால் என்ன தெரியுமா? அவரை நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும், அவரை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நடுவில் வந்திருக்கிற எனக்கு ஆண்டவரே என்னை தொடுவீராக. உம்முடைய தொடுதலை நான் உணர வேண்டும் ஆண்டவரே.
என்னை தொடுவீராக, என்னை தொடுவீராக ஆண்டவரே. ஒருவன் ஆண்டவரை பார்த்து விதமாய் கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் உடனே சொல்லுகிற ஒரு வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. இந்த நாளிலே உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. எல்லா காரியத்திலும் இருந்தும் பிரச்சனைகள், பாடுகள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் இருந்த ஆண்டவர் இந்த நாளில் ஒரு விடுதலையை தர வல்லமை உள்ளவர். விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பார்த்து எல்லாருமாய் ஆண்டவரே, என்னை காண்பவரே, என்னை அறிந்திருக்கிறவரே, என்னை நோக்கி பார்ப்பவரே, என் இருதயங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா. உம்மால் கூடும் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் கேட்கப்படட்டும். தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ. ஆமென் ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா,
கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தா சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உம் காயத்தா சுகமானே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவர், என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அவருடைய காயத்தினாலே, அவருடைய தழும்புகளால் சுகமானோம் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தருடைய வசனம் நம்மை குணமாக்குகிறது. நம்முடைய எல்லா பாடுகள், நம்முடைய எல்லா வேதனைகள், நம்முடைய எல்லா பலவீனங்கள், நம்முடைய எல்லா சுகவீனங்களை அவர் கல்வாரி சிலுவையிலே சுமர்ந்து தீர்த்தபடியினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் பலவான்களாய் நிற்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னுடைய எல்லா பலவீனங்களை நீர் ஏற்றுக்கொண்டபடியினாலே, எனக்கு சுகம் கொடுக்கிறபடியினாலே, உம்முடைய திருக்கரத்தை நீட்டி என்னை தொட்டு ஆசீர்வதிக்கிறபடியினாலே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை விடுவிக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களை கனப்படுத்துகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.